விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்விப் பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற பேர்ல எக்காரணம் கொண்டும் நம்முடைய தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய உறுதியான நிலைப்பாடு. அது மட்டும் இல்ல, தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதுசா டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தா அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக அமையும் அப்படிங்கிறத இந்தியாவுக்கே முதலா சொன்ன இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். இந்த ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி அந்த மசோதாவுடைய நகலை தமிழ்நாடு எங்கும் எரிச்சு எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் வெளிக்காட்டினோம். எங்கள் தலைவர் அவர்களே, அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்களே அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை எரித்தார்கள். அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டதை இந்த தீர்மானத்தில் இந்த அரசு குறிப்பிட்டிருக்கு. அந்த மசோதாவுக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காட்டிய எதிர்ப்பு தான் அந்த மசோதா பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்கான காரணம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1971 இருந்து 2026 வரை ஃப்ரீஸ் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும். அதற்கான புதிய சட்ட திருத்தம் இந்த ஆண்டு வரலன்னா 2027 மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்கள் தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அப்படி செய்யறதுக்கான அதிகாரத்தை அரசியல் அமைப்பு வழங்கியிருக்குன்னு சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டா 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதுல ஏதாவது மாற்றம் வந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்ப இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம்.